ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். என்ன பார்க்க போகிறோம்? 7-6 பயிற்சி 6.5 12ஆம் என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். ஒரு கோபுரம் வரைஞ்சுக்கிறோம். உயரம் 60 மீட்டர். அப்போ ஏபிசி = 60 மீட்டர். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் பொழுது கோபுரத்தின் நிழலானது எக்ஸ் மீட்டர் குறைகிறது. இப்போ என்ன செய்யறாங்க? 2 இடத்துல இருந்து பார்க்குறாங்க. சூரியனுங்க எங்களுக்குள்ளே ஒரு இடத்துல இருக்காது. அப்படி நான் சூரியனை 2 இதில் பார்க்குறேன். ஓகே, பார்க்கும் பொழுது 2 இடத்துல நான் நின்று பார்க்கும் பொழுது கோபுரத்தினுடைய நிழல் கீழே விழுகுது இல்லையா? அப்படி விழுகுறது எப்படின்னா 30லிருந்து 45 டிகிரி கூடுது. இப்போ இங்கே 30 டிகிரி போடணும், இங்கே 45 டிகிரி. படத்தை பார்த்தாலே தெரியும் எது 30 போடணும், எது 45 போடணும். அப்படி நான் பக்கத்தில் வந்து பார்க்கும் பொழுது கோபுரத்தின் நிழல் என்ன ஆகுது? இது நீளமாக இருக்கு இல்லையா? பிசி நீளமாக இருக்கு, பிடி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. எவ்வளவு குறைஞ்சிருக்கா? எக்ஸ் மீட்டர் குறைஞ்சிருக்கு. ஓகே, சூரியன் அந்த இடத்துல இருக்கையில நான் சூரியனை பார்க்கும் பொழுது அதனுடைய கோபுரத்தினுடைய நிழல் 30 டிகிரியிலேருந்து 45 டிகிரிக்கு நான் வரும் பொழுது எக்ஸ் மீட்டர் குறையுது அப்படின்னு. அப்போ நான் என்ன கேட்குறாங்கன்னா எக்ஸின் மதிப்பு எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னு கேட்குறாங்க. இதுவும் தெரியாது, இதை ஒய்யின்னு வச்சு ஒவ்வொரு முக்கோணமாக எடுத்து கணக்கு செய்யும். ஓகே, பிடியை ஒய்யின்னு எடுத்துக்கிறேன். சிடி அவங்களே எக்ஸ் மீட்டர் குறையுதுன்னு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸுக்குடைய வேல்யூ தான் கண்டுபிடிக்கப்படும். ஸோ முதல்ல முக்கோணம் ஏபிடியில் tan 45 = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். மதிப்பு 1. ஏபி எவ்வளவு? 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. பிடி ஒய்ன்னு வச்சிருக்கோம், கொண்டு போயிரு 60 மீட்டர் வச்சுக்கிடுவோம். அடுத்து பெரிய முக்கோணத்தை எடுப்போம். முக்கோணம் ஏபிசியில் tan 30 = எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா ஃபுல்லும் பிசி. tan 30 மதிப்பு ஏபி 60, பிசினா ஃபுல்லாக எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் = கிராஸ் மல்டிப்ளை. ஒய்க்கு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம். ஒய் = என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 60 மீட்டர். இது √3க்கு மதிப்பு 1.732 எழுதிக்கோ. பெருக்கி இருக்கேன். ஒரு 0 போட்டு 6 12 மிச்சம் 1, 18 19 1, 42 43 மிச்சம் 4, 1 4 10. எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும்? 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சு. ஸோ இந்த +60 இங்கிட்டு கொண்டு அடுத்த ஸ்டெப்பு -60. அப்போ 103.92லிருந்து 60 கழித்து. அப்போ கழிச்சோம்னா 3 4 43.92 மீட்டர். எவ்வளவு நிழலுடைய நீளம் குறையுது? 43.92 மீட்டர் குறையுது. இந்த இருக்கு ஆப்ஷன் ஆ. விடை 1 வேர்டுக்கெல்லாம் நீங்கள் இவ்வளோ டைம் எடுத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அப்புறம் சம்ஸ் டைம்லாம் போயிடும். ஸோ இந்த மல்டிபிள் சாய்ஸில் ஓரளவுக்கு நீங்கள் நிதானமாக ஆன்சர்ஸை கொஞ்சம் ரிமூவர் பண்ணி வச்சுக்கணும்.